ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நேர்காணலுக்கு அழைப்பாங்க. இதுதான் மெயினான விஷயம், பார்த்துக்குங்க. இல்லை நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணலன்னு சில ஃபோன் கால் மூலமா தெரியப்படுத்துனீங்க. அதை பத்தி நாங்க கேட்ட பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறாங்க. நிறைய பேர் ஓஏ மசால்ஜி மாதிரியான தேர்வு எழுதிட்டு அதுக்கு அந்த செய்முறை தேர்வுக்கான தேர்வு பட்டியல் எப்போ வரும், அதுக்கு பிறகு நாங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த காணொலி மூலமாக ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ முதல்ல இந்த சான்றிதழ் மறுபதிவேற்றம் நீங்கள் அந்த ஓஏ மசால்ஜி லெவலில் இருக்கிறவங்க 10ஆம் தேதியோட ஃபைனலாக முடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மறுபதிவேற்றத்துக்கு பிறகு அவங்க அஃபீஷியலாக என்னென்ன ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ப்ராசஸில் ஏன் டிலே ஆகுது அப்படின்றது தெரிய வரும். அதனால இப்போ நீங்கள் சான்றிதழ் மறுபதிவேற்றம் பண்ணின கடைசி தேதி இப்போ மே மாதம் 10ஆம் தேதியோட முடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் அல்லது 2 வாரம், ஏன்னா இதுக்கு விண்ணப்பித்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் பேருக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்கலாம். இது நான் ரொம்ப குறைவான ஒரு எண்ணிக்கை தான் சொல்கிறேன். இவ்வளவு பேரையுமே அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வெரிஃபை பண்ணணும். ஒரு பெரிய டீமை போட்டு அந்த டீம் கிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்து அவங்க வெரிஃபை பண்ணணும். ஸோ ஒவ்வொருத்தரோட டாக்குமெண்ட்டும் சரியா இருக்கா, அவங்க அப்ளிகேஷன் போட்டப்போ கொடுத்துருந்ததை இப்போ கொடுத்துருக்குறாங்களா, அப்ளிகேஷன்ல இது இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கான அந்த ரேஷியோ இருக்கும். அந்த 200 MP கேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி 200 கேபிஸ் 1 MP அந்த மாதிரி ஒரு ரேஷியோ இருக்கும். அந்த ரேஷியோவில் பண்ணியிருக்காங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான சில இஷ்யூஸ் இருக்கு. இதில் நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ணலன்னு சில ஃபோன் கால் மூலமா தெரியப்படுத்துனீங்க. அதை பத்தி நாங்கள் கேட்ட பொழுது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது இதுல எங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியா இருந்தது, அந்த ரீசனால தான் டாக்குமெண்ட்டை பிளாக் அண்ட் ஒயிட்ல பண்ண சொல்லும்போது விசிபிலிட்டி நல்லா இருக்கும்னு பண்ண சொல்லியிருக்கோம். ஒருவேளை கலர்ல பண்ணி விசிபிலிட்டி நல்லா இருந்ததுன்னா அது ஒரு ப்ராப்ளமா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அவங்க இந்த சான்றிதழ்கள் எல்லாத்தையும் மறுபதிவேற்றம் பண்ண எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணிட்டு இருக்கிற டைமிங் இப்போ நாம இந்த காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 15ஆம் தேதி இந்த காணொலி உங்களுக்கு வரும். ஸோ இன்னைய டேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் 10 நாள் வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் போகும். அதுக்கப்புறம் அதுல பர்டிகுலரா யார் யாரு அந்த ஒரு நல்ல ரேங்க்ல வரீங்க, நல்ல மார்க்ல வரீங்க ரிட்டன் எக்ஸாம்ல, அப்புறம் அந்த கம்யூனிட்டி வைஸ் ப்ரியாரிட்டிஸ்ல யாருக்கு எவ்வளோ கட் ஆஃப் கொடுக்கலாம், மாவட்ட வாரியா எவ்வளோ அப்ளிகண்ட் உள்ள வந்திருக்கிறாங்க, அதை பொறுத்து யார் யாருக்கு செய்முறை தேர்வுக்கான அழைப்பாணை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு டிசிஷன் பண்ணுவாங்க. அந்த டிசிஷன் அடிப்படையில தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். அதனால இது டிலே ஆகிற மாதிரி தோணும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டு இருக்கும். மாவட்ட வாரியா தெரிவு பட்டியல் தயாரிக்கிற பணியை தான் இப்போ ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே. ஸோ அடுத்தது என்னன்னா, இதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே நீங்க எப்படியும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது வந்து 5ல இருந்து ஒரு 10 நாள் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு ஸோ யார் யார் செலக்ட் பண்ணணும்னு ஒரு இந்த மந்த் எண்டுக்குள்ள எப்படி முடிஞ்சிடும். அதுக்காக செலெக்ஷன் லிஸ்ட் இந்த மந்த் இறுதிக்குள்ள நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 10 நாள் முன்னதாகவே செய்முறை தேர்வுக்கான அனுமதி சீட்டு வெளியிடப்படும் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப இந்த தெரிவு பட்டியல் ரிலீஸ் பண்ண பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் வந்துடும். முதல்ல அதுல உங்க ரோல் நம்பர் எல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஜூன் மாதம் ஒரு 20 தேதிக்கு மேல கரெக்டா 20ஆம் தேதி நம்ம ஜூன் மாசம் என்ன பண்றோம், செய்முறை தேர்வுக்கு நீதிமன்ற வளாகம் அல்லது நீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு கல்லூரி வளாகம் இங்க நம்ம செய்முறை தேர்வுக்கு போக வேண்டியது இருக்கும். அப்போ 20ஆம் தேதி நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட் டேட் சொல்றேன். 20ஆம் தேதினா கட்டாயமா அந்த தேதின்னு எடுத்துக்காதீங்க. ஜூன் மாதம் 20ஆம் தேதியில உங்களுக்கு செய்முறை தேர்வுக்கு இந்த கேம்பஸ்க்கு வாங்கன்னு சொல்லி வருதுன்னா, அப்ப ஜூன் மாசம் 10ஆம் தேதியே உங்களுக்கு என்ன வரும், ஹால் டிக்கெட் வந்துடும். ஏன்னா ஒரு 10 டேஸ் பிஃபோராகவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடக்கும். அதனால 10 நாள் முன்னாடியாவே உங்களுக்கு என்ன வரும், செய்முறை தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்ன டேட்ல வந்தாலும் 10 நாள் முன்னாடி வந்துடும். ஸோ அந்த ப்ராசஸ் அடுத்த கட்டமாக நடக்கும். ஸோ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த செய்முறை தேர்வு முடிந்த பிறகு அதுல அதிக மதிப்பெண் யார் யார் வாங்குறீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும்போது எப்படி கால்குலேட் பண்ணி உங்களை செலக்ட் பண்றாங்க அப்படின்னா, எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்களுக்கு நடந்திருக்கு, இதுல ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க. ஸோ அதுக்கு பிறகு செய்முறை தேர்வுக்கு எவ்வளவு மார்க், 70 மார்க் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ 70 மதிப்பெண் கொடுக்குறாங்க. இந்த 70க்கு யாரு அதிகபட்சம் எடுக்கிறீங்க, இந்த 70க்கு எடுத்தது இந்த எழுத்து தேர்வுக்கு எடுத்தது, ஓகேங்களா. இப்ப எழுத்து தேர்வுல ஒருத்தர் 70ன்னு வச்சுக்கலாம், செய்முறை தேர்வுல 70க்கு
ஒரு 60 எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 130 மதிப்பெண் எடுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அப்ப 130 மதிப்பெண் எடுக்கிறவங்கள தான் என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. இது நான் குறைஞ்சபட்சமா சொல்றேன். ஏன்னா செய்முறை தேர்வுல அதிக மதிப்பெண் எடுத்துடுறீங்க. ஆனா எழுத்து தேர்வுலயே சில பேர் 90 இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு இங்க நம்ம 90 போட்டோம்னா இங்க 150 வரும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நேர்காணலுக்கு அழைப்பாங்க. இதுதான் மெயினான விஷயம், பார்த்துக்குங்க. நேர்காணலுக்கு அழைக்கப்படணும்னா நீங்க செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்களுக்கு வைக்கும் பொழுது இதில் அதிக மதிப்பெண் பெற வேண்டும். இந்த செய்முறை தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்ம பயிற்சி மையம் வழங்கிட்டு இருக்கோம். இது இந்த காணொலியில ஒரு சைட்ல கூட வந்துட்டு போகும். எப்படி எல்லாம் செய்முறை தேர்வு இருக்க போகுது, ஏற்கனவே நடந்ததை வச்சு நாம அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க, தொடர்பு எண் போகும். அதனால இந்த ப்ராசஸ்ல தான் நீங்க நேர்காணலுக்குள்ளேயே போக முடியும். நேர்காணலுக்குள்ள போகும் பொழுதுதான் உங்களுக்கு அங்க ஒரு 30 மதிப்பெண் வழங்குவாங்க. இப்ப நேர்காணலுக்கு என்ன பண்ண போறாங்க, 30 மதிப்பெண் வழங்குவாங்க. நீதிபதி முன்னாடி நீங்க போய் கேள்விகளுக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்து இந்த 30க்கு 25 மதிப்பெண் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பயிற்சி மையத்துல பயிற்சி எடுத்த மாணவி நித்யா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 26 மார்க் வாங்கியிருப்பாங்க இன்டர்வியூல 30க்கு. ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சமா ஒரு 20 போட்டுக்கலாம்னு வச்சுக்கலாமே. ஸோ 150 இந்த இன்டர்வியூல இருந்து பிளஸ் ஒரு 20ன்னு வச்சுக்கலாம். அப்போ 170 அந்த மாதிரி. ஸோ அப்போ 170 எடுக்கிறவங்களுக்கு வேலை, இல்லை 175க்கு வேலை, 176க்கு வேலை, அந்த மாதிரி கொடுப்பாங்க கட் ஆஃப். ஸோ இப்படி தான் உங்கள் கட் ஆஃப் கால்குலேட் ஆகும். சரிங்களா? அதனால நீங்கள் அடுத்தடுத்து பண்ண வேண்டியது, இப்போ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுது, எப்போ செலெக்ஷன் லிஸ்ட் வரப்போகுதுன்ற கேள்வியை ட்ராப் பண்ணிட்டு, இது நான் பண்ணிட்டேன், என்னோட மார்க் ஒரு செக்யூர் ஸ்கோர் மாதிரி தோணுது, நான் அடுத்து என்ன பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா நான் என்ன ப்ராக்டிக்கலுக்கும் இன்டர்வியூக்கும் அசைன் பண்ணிக்கணும். ஸோ அதில் தான் என்னோட சக்ஸஸ் அடங்கியிருக்கு. ஸோ அந்த ஃப்ளோவில் உங்களை நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நேர்காணலும் நான் போயிட்டு வந்துட்டேங்க, நேர்காணலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஸ்கோர் வரும், செய்முறை தேர்வுலையும் நான் பாஸு, நேர்காணலையும் நான் பாஸுனா அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போவே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்தது உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, மெயில் அனுப்புவாங்க. ஸோ இப்போ நம்மளோட கேண்டிடேட்ஸ் 18 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 10th லெவலில் சக்ஸஸ் ஆகி அவங்கெல்லாம் ஜாப் போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு, அந்தந்த மாவட்ட நீதிபதிகள் கூப்பிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட் அங்கே ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு போஸ்டிங் ஆர்டர் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து இந்த மந்த்லேயே வந்து 22ஆம் தேதி போலலாம் ஜாயின் பண்ணுறாங்க டியூட்டியில். ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, செலெக்ஷன் லிஸ்ட் இந்த 3 ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக உங்களுக்கு உங்களுடைய மாவட்ட நீதிமன்றத்துக்கு அழைப்பாங்க. அந்த மாவட்ட நீதிபதிகள் அழைத்து உங்களை அங்கே ஒரு முறை சான்றிதழை சரி பார்த்துட்டு அந்த இடத்துலயே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே சான்றிதழ் எல்லாம் சரியா இருக்கு, உங்களுக்கு எந்த மாவட்ட, அதாவது இந்த மாவட்டத்துல எந்த ஊர்ல, ஏன்னா ஒரு மாவட்டத்துல நிறைய தாலுகா, அந்த தாலுகாவிலையும் சில அடிஷ்னல் கோர்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த கோர்ட்டு கேம்பஸ்ல நாங்க எங்க உங்களுக்கு வேலை போட போறோன்றத சொல்லிடுவோம்ப்பா, அந்த இடத்துக்கு நீங்க வேலைக்கு போற மாதிரி இருக்கும், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் மெயில் அனுப்புறாங்க. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மாணவி ஒருத்தங்க சோஃபியான்னு இருப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில ஜாப் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ரெஜிஸ்டர் போஸ்டர் மூலமா வந்துச்சு. ஸோ அதே மாதிரி சரவணன் அப்படின்னு கரூர்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காரு, அவருக்கு பார்த்தீங்கன்னா மெயில் மூலமா அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால மெயில் மூலமா வந்தாலும் நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உள்ள வந்துடலாம், அதை எடுத்துக்கிட்டு உள்ள வந்துடலாம், இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமா வந்தாலும் எடுத்துட்டு உள்ள வந்துடலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் அடுத்த கட்டமாக நடக்கும். அதனால நேர்காணல் முடிஞ்சிச்சு அப்படின்னாலே நீங்க அதுக்கப்புறம் ஒரு 1 month வெயிட் பண்ணா போதும். உங்களுக்கு மெயில் மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணி ஆணைக்கான அந்த ஒரு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்க ரோல் நம்பர், உங்களோட பேரு, நீங்க என்ன போஸ்டிங்க்கு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்டிங், உங்க டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸா லிஸ்ட் ரிலீஸ் ஆகி அதுல உங்களுக்கு என்ன போஸ்டிங் கிடைச்சிருக்கு, உங்களோட டோட்டல் மார்க் எவ்வளோ, அதாவது ரிட்டன்ல, ப்ராக்டிக்கல்ல, இன்டர்வியூல எவ்வளோ, அப்போ டோட்டல் எவ்வளோ, இதெல்லாம் போட்டு உங்களுக்கு லிஸ்ட் கடைசியா வெளிவரும். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க பணிக்கு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் தான் ஃபைனல் வரைக்கும் நடந்து முடியும். இந்த கோர்ட்டு தேர்வுன்றது ஹோல் ப்ராசஸ் இப்படி தான் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த தடவை உங்களில் பல பேர் ஓஏ, மசால்ச் மாதிரியான தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. ஏன்னா இது மாதிரி மறுபடியும் ஒரு கால்ஃபர் வர்றதுக்கு அடுத்த வருஷம் ஆகலாம், இல்லை இந்த கால்ஃபர்லேயே இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் அவங்க கொஞ்சம் டஃபாக ஃப்ரேம் பண்ணலாம், இல்லை ப்ராக்டிக்கலில் டஃபாக ஃப்ரேம் பண்ணலாம், இல்லை இன்டர்வியூ ப்ராசஸை இப்போ இந்த கோர்ட்டில், அதாவது
சென்னை ஹைகோர்ட் கேம்பஸ்ல வச்சிருக்கிற 262 வேக்கன்ட் இன்டர்வியூ கிடையாது. அங்க வந்து செய்முறை தேர்வு, எழுத்து தேர்வு, அவ்வளவுதான் முடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி கூட கொண்டு வரலாம். அப்புறம் இந்த முறை ஓஏ தேர்வுக்கு டிகிரி குவாலிஃபைடு இருக்கிறவங்க கூட தேர்வு எழுதி இருக்கிறாங்க, அவங்களையும் இன்டர்வியூ பண்ணி வேலையும் கொடுக்குறாங்க. ஆனா அடுத்தடுத்த முறை டிகிரி ஹோல்டருக்கு இந்த 8th லெவல்ல வேலை கொடுப்பாங்களாங்கிறது டவுட். ஏன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ்ல வேலை கொடுக்குறோம் 8th லெவல்ல, அதாவது ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட்டு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுன்னு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுல கண்டிஷனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, டிகிரி ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணா எலிஜிபிள் கிடையாது. ஒருவேளை அதையும் மீறி நீங்க அப்ளை பண்ணுனீங்கன்னா உங்க மேல நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்களையும் இந்த எக்ஸாம்லயே நீங்க உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன்ல ஒரு பெரிய டிராபேக்கா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த தடவை அவங்க அப்படி சொல்லலை, அதனால இந்த தடவை அவங்க கொடுத்துதான் ஆகணும். ஸோ அதனால இந்த தடவை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, எப்படியாவது உள்ள போகணும்னு முயற்சி பண்ணுங்க. இது மாதிரி மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.